சமீபத்தில் ஈரான் மீது ஐநாவின் அணு ஆயுத வாட்ச்டாக் அதாவது கண்காணிப்பு அமைப்பு விமர்சனம் வைத்திருந்தது. அணுசக்தியை பயன்படுத்துவதில் ஈரான் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கவில்லை, அவர்கள் அணுவை பயன்படுத்தும் விதத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க மறுக்கிறார்கள் என்று விமர்சனம் செய்திருந்தது. இதன் காரணமாக கடுப்பான ஈரான் தற்போது தங்களின் புதிய சென்ட்ரிஃபியூகல் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போகிறதாம். அதனால் சென்ட்ரிஃபியூகல் அமைப்பில்தான் அணுவை செறிவூட்ட முடியும். அதாவது ஒரு சிலிண்டர் அமைப்புகளுக்குள் குறிப்பிட்ட வாயுக்களை அனுப்ப வேண்டும். இது மூலம் அணுவை செறிவூட்ட முடியும். இப்படிப்பட்ட அணுவை செறிவூட்டலால் மட்டுமே அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியும். இதைத்தான் ஆக்டிவேட் செய்ய போகிறதாம் ஈரான். ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த உள்ளதாக தகவல் வருகின்றன. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு இடையில்தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய போவதாக ஈரான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அணு ஆயுதம் வேண்டாம் என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்துள்ளது. 2015 செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் 2018 ட்ரம்ப் ஆட்சி நீக்கப்பட்டது. ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்கவில்லை, மற்ற ஆயுத சோதனைகளை செய்கிறது என்று கூறி ஒப்பந்தத்தை நீக்கியது. இதன் காரணமாக ஈரானுக்கு தற்போது அணு ஆயுதம் செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரை உள்ளது. முன்பு 200 கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயர் ரக யுரேனியம் 5.5 டன் வரைக்கும் உள்ளது. ஈரான் இப்போது யுரேனியத்தை 60 முதல் 70% தூய்மைக்கு செறிவூட்டுகிறது. மேலும் செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க ஏதுவாகும். விரைவில் இதனால் ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும். அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் முடியும். ஆனால் இதில் சிக்கலை ஹெஸ்புல்லா இயக்கம் தற்போது சேதங்களை சந்தித்துள்ளதால் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் சில வாரங்கள் ஏற்படலாம். முதலில் அணு உலைகளை குறிவையுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஐடியா கொடுத்துள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஈரான் தற்போது தங்களின் புதிய சென்ட்ரிஃபியூகல் அமைப்புகளை ஆக்டிவேட் செய்ய போவதாக அறிவித்துள்ளது.